वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रम्. அனைவருக்கும் வணக்கம். யாமருந்த குடும்ப நண்பர்களுக்கு ஓம் பத்ரகாய வித்மகே ஜிஷ்டதனுஷ்டாதீனுக்கு தன்னோ நரசிம்ம பிரசோதியாத். இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஸ்தலம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணா நகர் மற்றும் பாடி இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல இந்த ஸ்தலம் இருக்கு. இது வந்து ஒரு அம்மன் கோயில், பொன்னி அம்மன் கோயில் அப்படின்வாங்க. இது ஒரு கிராம தேவதையான கோயில், சுயம்புவா பூமியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட ஒரு கோயில். இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா மற்ற கோயிலோட இந்த கோயில்ல நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த கோயில்ல வந்து ஞானசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி, அதாவது இந்த மந்திரத்துல சொல்லுவோம் ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, இது மூணும் சேர்ந்துதான் ஆதி பராசக்தி. அந்த மூன்று சக்திக்கும் வந்து பரிவாரத்துல தனித்தனியே வச்சிருக்காங்க. ஞானசக்தி அப்படின்றது வந்து படிப்புக்காகவும், கிரியாசக்தி அப்படின்றது வந்து காரியத்தடை நீங்குறதுக்காகவும், இச்சாசக்தி அப்படின்றது வந்து நம்மளோட இச்சைகளை, அதாவது நல்ல இச்சைகளை நிறைவேற்றுறதுக்காகவும் இருக்கு. அது மட்டும் இன்றி இந்த கோவில்ல வந்து பரிவாரத்துல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கால பைரவர், பிரம்மாண்டமான ஒரு 6 அடி உயரத்துல காலபைரவர் இருக்காரு. அதே போல நவசக்தி விநாயகர் இருக்காரு. பாலமுருகர், முருகர் எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து முருகர் பாலமுருகரா இருக்காரு, குழந்தை வடிவமா. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பால் முனீஸ்வரர், இவர் வந்து சைவ வழிபாட்டுல இருக்கிற பால் முனீஸ்வரர். அது மட்டும் இன்றி வந்து பாத்தீங்கன்னா சப்த கன்னிமார்கள், 7 கன்னிகளும் வந்து ஒரே கல்லால வடிவமைக்கப்பட்ட 7 கன்னிமார்கள் இந்த கோயில்ல இருக்காங்க. அது மட்டும் இன்றி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா துர்கை வந்து எல்லா கோயிலுமே வந்து தனித்திருப்பாங்க. பரிவாரத்துல இந்த கோயிலும் தனித்திருக்காங்க. துர்கைக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு தனி சிறப்பான ஒரு சன்னிதானத்தையும் இந்த திருக்கோயில்ல அமைச்சிருக்காங்க. ஆனந்த வாராகி என்ற பெயர்ல வந்து இந்த கோயில அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இன்றி இந்த கோயில்ல இன்னொரு ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அரச மரம், வேப்ப மரம் ஒரே அளவுல வந்து வளர்ந்திருக்கிற ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம். அது மட்டும் இன்றி அந்த அரச வேப்ப மரத்துக்கு அடியில அந்த மரத்தையே வந்து தொலையாக்கி அந்த மரத்துக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா பாம்பு வந்து புற்று இருக்கு. இங்க பாம்பு புத்து இருக்கு. அந்த பாம்பு புத்துல வந்து சர்ப்பங்கள் இருக்கு. அந்த சர்ப்பம் வந்து பாத்தீங்கன்னா ராத்திரி நேரத்துல வந்து நடமாடுறதா வந்து சொல்றாங்க. பல நேரத்துல வந்து சன்னிதானத்துல வந்ததுக்கான அடையாளங்கள் இருக்கு. எப்பயாவது ஒரு இரவுல வந்து சன்னிதானத்துக்கு வந்துட்டு போற ஒரு அடையாளம் இருக்கு. அது மட்டுமின்றி இந்த கோயில்ல வந்து ஆடி மாசம் வந்து வெகு விமர்சையா பண்றாங்க. ஆடி மாசத்துல வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து பொன்னியம்மனுக்கு வந்து சிறப்பு அபிஷேகம் செஞ்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தனக்கா பலங்காரம் சாத்துறாங்க. 7வது வாரத்துல வந்து இந்த கோயில்ல வந்து தீமிதி திருவிழா பண்ணி அம்மன் திருவிதி உலாவும் நடத்துறாங்க. அதே போல இந்த கோவில்ல இன்னொரு ஒரு சிறப்பு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த அரச மரம், வேப்ப மரம் ஒன்றோடு சேர்ந்து இருக்கிறதுல வந்து கணவன் மனைவிக்குள்ள இருக்க பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த மரத்தை சுத்தினாலே உங்களுக்கு வந்து கணவன் மனைவி ஒற்றுமை வந்து மேலோங்கும். அது மட்டுமின்றி வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கல்யாணம் ஆகாதவங்க இந்த மரத்தை சுத்தினாலே கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வெகு விரைவில் கல்யாணம் கூடி வரும். ஆனா நம்பிக்கையோட சுத்தணும். சொல்றோமேன்னு சுத்தக்கூடாது, நம்பிக்கையோட சுத்தணும். நம்பிக்கையோட சுத்துறவங்களுக்கு இங்க வந்து அது எல்லாமே நடந்திருக்கு. அதே போல இந்த மரத்துல வந்து தொட்டில் கட்டுறவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியமும் கிடைச்சிருக்கு. அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானசக்திக்கு வந்து எப்படி நம்ம தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமையில வந்து படிப்புக்காக பசங்களுக்கு எப்படி அர்ச்சனை பண்றோமோ, அதே போல இங்க வந்து ஞானசக்திக்கு வியாழக்கிழமை வந்து பிள்ளைங்களின் படிப்புக்காக அர்ச்சனை செய்யறாங்க. அதே போல வந்து செவ்வாய்க்கிழமையில வந்து கிரியாசக்திக்கு அர்ச்சனை செய்யலாம். வெள்ளிக்கிழமையில வந்து இச்சாசக்திக்கு வந்து அர்ச்சனை செய்யலாம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து கிரியாசக்திக்கு செவ்வாய்க்கிழமையும், அதே போல வந்து இச்சாசக்திக்கு வந்து திருமண தடை நீங்க அப்படின்றதுக்காக இச்சாசக்திக்கு வெள்ளிக்கிழமையில அர்ச்சனை பண்ணலாம். அதே போல வெள்ளிக்கிழமையில வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா விசேஷம் வந்து
துர்க்கை அம்மனுக்கு வந்து மருதாணி இலையை கொண்டு விளக்கு போட்டு வழிபடுறாங்க. அது இன்னும் விமர்சையா இருக்கும். ஏன்னா வந்து திருமண தடை நீங்கிறதுக்காக உதவுற ஒரு இது. இங்க என்னென்ன விசேஷங்கள் நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அமாவாசைக்கு வந்து பால் முனீஸ்வரர் சுவாமிக்கு வந்து அபிஷேகம் நடக்கும். அதே போல வந்து பொன்னியம்மனுக்கு வந்து பௌர்ணமி அன்று அபிஷேகம் நடக்கும். விநாயகருக்கு வந்து சங்கடஹார சதுர்த்தியும் வளர்பிறை சதுர்த்தியும் அபிஷேகம் நடக்குது. முருகருக்கு வந்து பாத்தீங்கன்னா வளர்பிறை சஷ்டி மற்றும் கிருத்திகையில அபிஷேகம் நடக்குது. வாராகிக்கு வந்து வளர்பிறை தேய்பிறை பஞ்சமியில வந்து அபிஷேகம் நடக்குது. துர்க்கை அம்மனுக்கு 4 செவ்வாய்க்கிழமைகளும் அபிஷேகம் நடக்குது. பைரவருக்கு வந்து தேய்பிறை அஷ்டமியில வந்து அபிஷேகம் வெகு விமர்சையா நடக்குது. இது வந்து லொகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பாடி கலைவாணர் நகர் பொன்னியம்மன் கோவில்ன்ட்டு வந்து கூகுள் மேப்ல போட்டிங்கனாலே காட்டும். இது எக்ஸாக்டா உங்களுக்கு வந்து லொகேஷன் பற்றி சொல்லணும்னா வந்து நீங்க அந்த அண்ணா நகர் பார்க் ரோட்ல வந்து சிவா விஷ்ணு கோயிலுக்குலேருந்து வந்து பாடி சிவன் கோயில் போற வழியில இருக்கு. ஸோ அங்க வந்துட்டு கலைவாண நகர் பொன்னியம்மன் கோயில் எங்க அப்படின்னு கேட்டிங்கனாலே எல்லாரும் சொல்லுவாங்க. இங்க பிரதான பொன்னியம்மன் அந்த கீழே இருக்க ரேணுகா தேவி தான் வந்து சுயம்பு.